நண்பர்களே வணக்கம். நான் ஆர்எஸ் ராஜா. போட்டியும் பொறாமையும் நிறைந்த இந்த உலகத்தில் மற்றவங்க நம்மளை உற்சாகப்படுத்துவாங்க, நம்மக்கிட்ட இருக்கிற நல்லது அல்லது நம்ம திருத்திக்க வேண்டிய விஷயங்களை நமக்கு சொல்லுவாங்க அப்படின்னு நம்ம எதிர்பார்க்க முடியாது. கீழே விழுந்தாலும் நாமளே நம்மக்கிட்ட என்ன தப்புன்னு கண்டுபிடிக்கணும். நல்லது செஞ்சாலும் நம்ம முதுகில் நாமே தட்டிக்கணும். அந்த மாதிரியான ஒவ்வொரு தனி மனிதனையும் உற்சாகப்படுத்தக்கூடிய, சரி செய்யக்கூடிய அற்புதமான சிந்தனைகள். ஒவ்வொருவருடைய எண்ணம் போல தான் நம்முடைய வாழ்க்கை அமையுது. கவலையும் கண்ணீரும் ஒருபோதும் உங்களை வாழ வைக்காது. ரெண்டையும் உதறி தள்ளணும். நம்ம தைரியமும் நம்பிக்கையுமே நம்ம வாழ வைக்கும். முடிவுகளை தயங்காமல் எடுக்கும் திறன் நம்மிடம் இருந்தால் முன்னேற்றத்திற்கான வாயிற்கதவு எப்போதும் திறந்தே இருக்கும். மற்றவர்களுக்கு எடுத்து சொல்கிறத விட எடுத்து காட்டா வாழ்கிறது தான் சிறந்தது. அச்சத்தை விடணும், நம்பிக்கை கொள்ளணும். எப்போதுமே வாழ்க்கை தீர்வு காண வேண்டிய புதிர் தானே தவிர வேற ஒன்றுமே கிடையாது. எப்படி வாழ வேண்டும் என்பதை மட்டும் புரிந்து கொண்டால் வாழ்க்கை மிக மிக இனிமையானதாக இருக்கும். உன்னோட வாழ்க்கையை சற்று திரும்பி பார். நீ முன்னேறி செல்வதற்கு தேவையான ஊக்கம் உன்னுடைய கடந்த கால வழிகளிலேயே ஒளிந்திருக்கும். அப்படி ஏதும் இல்லை என்றால் நீ இன்னும் வாழவே ஆரம்பிக்கல அப்படின்னு அர்த்தம். உன்னால் முடிந்தவரை உன்னுடைய வேலைகளை இன்றைக்கே நன்றாக செய்ய பழகணும். அப்போது தான் நாளைக்கு அதை விட நன்றாக செய்யும் ஆற்றலை நாம் பெற முடியும். வாழ்க்கை ரொம்ப குறுகியது, எனவே அதை மிகச்சிறப்பாக இருக்கும்போதே வாழ்ந்துடணும். கோபம் தேவையற்றது, அதை தூக்கி எறியணும். பயம் மோசமானது, அதை எதிர்கொள்ளணும். நினைவுகள் இனிமையானது, அதை சேகரித்து வைக்கணும். சிக்கனமும் சேமிப்பும் நம்ம வாழ்க்கை தரத்தை உயர்த்தும் 2 கருவிகள் அப்படிங்கிறத நினைவில் எப்பொழுதும் நம்ம வைத்திருக்கணும். சிலருக்கு மன்னிப்பை கூட ஓரிரு முறை தான் நம்ம கொடுக்க முடியும். ஒவ்வொரு முறையும் கொடுக்கும்போது நாம் ஒரு குற்றவாளியை உருவாக்குறோம்னு அர்த்தம். அடிக்கடி மன்னிக்கக்கூடாது. செய்யும் வேலையை உனக்கு பிடித்தவாறு ஒரு முழு மனதோடு செய்யணும். வெற்றி கிடைக்காவிட்டாலும் நிச்சயம் அனுபவமும் நிம்மதியும் நமக்கு அது கிடைக்கும். வாழ்க்கை அப்படிங்கிறது ஒருபோதும் நம்ம எதிர்பார்ப்பது போல் அமையாது. ஆனால் நம்ம எதிர்பார்ப்பது போல் நிச்சயம் நம்மளால் மாற்றி அமைத்து கொள்ள முடியும். அந்த சக்தி நம்மக்கிட்ட இருக்குது. நம்முடைய சிந்தனைகள் சரியானதாக இருந்தால் நமக்காக ஒரு கதவு அல்ல 1000 கதவு எப்பொழுதும் திறந்தே இருக்கும். எந்த சூழ்நிலையிலும் நம்பிக்கையை மட்டும் நம்ம விட்டு விடவே கூடாது. வாழ்க்கையில் சாதிக்க வேண்டும் அப்படின்னா ஒருபோதும் அடுத்தவர்கள் மீது நம்பிக்கையை நம்ம வைக்கவே கூடாது. நம்ம மீது முழுமையான நம்பிக்கையை வைக்கணும். உங்கள் மீது நீங்கள் வைக்கும் நம்பிக்கை தான் உங்களை சாதிக்க வைக்கும். நாம் பேச முடியாத இடங்களில் நம்முடைய திறமையை பேச விடணும். வெற்றி அப்போ தான் நம்முடைய வசப்படும். எந்த ஒரு வெற்றியும் முடிவு அல்ல. தோல்வி வரும் வரை நம்ம காத்திருக்கணும். அடுத்த வெற்றியை அதுதான் தொடங்கி வைக்கும். எந்த ஒரு தோல்வியும் இறுதியும் அல்ல. வெற்றி வரும், நம்ம பொறுத்து இருக்கணும். இருளை நேசிக்கணும், விடியல் தெரியும். தோல்வியை நேசிக்கணும், வெற்றி தெரியும். உழைப்பை நேசிக்கணும், எல்லாமே தெரியும். உங்களை நீங்களே நேசிங்க, அப்பொழுது தான் உலகம் உங்களுக்கு புரியும். எப்போதும் நீண்ட நேரம் சிந்தித்த பின் தான் பேச தொடங்கணும். அப்போதான் நம்ம அவமானப்பட மாட்டோம். வாழ்க்கையில் உயர்ந்த இடத்தை அடைவது என்பது விமானத்தில் பறந்து செல்வது அல்ல, நாம் சந்திக்கும் அவமானங்களை கடந்து செல்வது தான். இது நிறைய பேருக்கு புரிவதே இல்லை. எல்லாவற்றையும் கடந்து வாழ பழகுங்கள். வாழ்க்கை வாழ்வதற்கு தான். நம்மிடம் இல்லாதவற்றை பற்றியே நம்ம யோசித்து கொண்டிருந்தா நம்மக்கிட்ட இருக்கிறத நம்ம இழந்து விடுவோம். நம்மிடம் இருப்பதை நம்ம நேசித்தா நம்மிடம் இல்லாதவைகள் தானாகவே நம்ம தேடி வரும். பிரபஞ்சமும் அதான் சொல்லுது. கோழைகளும் முட்டாள்களும் தான் இதுதான் விதி அப்படின்னு நொந்து கொள்ளுவாங்க. அப்படியே இருந்து பழகிடுவாங்க. ஆற்றல் மிக்கவர்கள் அவர்களுக்கான விதியை அவங்களே உருவாக்கி கொள்வாங்க. நிராகரிப்புகளை கண்டு அவங்க சோர்ந்து போகவே மாட்டாங்க. வெற்றியாளருடைய தத்துவம் இதுதான். சிலரின் நிராகரிப்புகளே நம்ம நிமிர்ந்து நிற்பதற்கான ஊன்றுகோல். ஒருபோதும் நம்முடைய மனம் தளர்ந்து விடவே கூடாது. நம்மிடம் கனவுகளும் ஆசைகளும் இருக்கிறதுனா அதற்கான திறமைகள் நம்மக்கிட்ட ஒளிந்திருக்குதுன்னு தான் அர்த்தம். நம்ம ஆசைப்படணும், உழைக்கணும். உடைந்து போனவரிடம் ஊக்கம் தரும் வார்த்தைகளை எப்பொழுதுமே பேசணும். அவங்களுக்கு ஆறுதல் சொல்லணும். வேறு ஏதாவது பேசி அவங்கள மேலும் மேலும் நம்ம உடைத்து விடவே கூடாது. நிதானம் அப்படிங்கிற அற்புதமான ஆயுதத்தை சரியாக பயன்படுத்துவர்கள் தான் எதையும் சாதிக்கக்கூடியவர்கள். இதை எல்லா பெரியவர்களும் சொல்லியிருக்காங்க. மற்றவர்கள் நம்மளை பற்றி அதிகம் தெரிந்து கொள்ள நம்ம அனுமதிக்கவே கூடாது. அது நமக்கே ஆபத்தாக மாறிவிடும். துயரங்களை கண்டு நம்ம துவண்டு விடக்கூடாது. நெருப்பு தங்கத்தை உருக்கி ஆபரணமாக்குவது போல நம்ம சந்திக்கும் துயரங்கள் தான் நம்மளை செதுக்கி உருவாக்குங்கிறத மறக்கக்கூடாது. கடைசி வரையில் நம்மளுடைய நம்பிக்கையை நம்ம இழக்கவே கூடாது. ஏன்னா கடைசி வரையில் கூட நம்மளது வெற்றி எழுதப்பட்டிருக்கலாம். நம்முடைய தகுதியை தீர்மானிப்பது அடுத்தவங்க அல்ல, நம்முடைய உழைப்பும் நேரமும் மட்டும்தான். வாழ்க்கையில் நல்ல நேரம் கெட்ட நேரம் அப்படிலாம் ஒன்றுமே இல்லை என்றாலும் நமக்கு சாதகமாக அமைந்தும் நாம் தவற விட்ட சூழ்நிலைகள் யாவும்
கெட்ட நேரங்களை நம்ம எடுத்துக்கலாம். தடைகளை தட்டி கழிக்காதே. தடைகள் வந்தால் தான் அதை தாண்டுவதற்கான வேகமும் தீவிரமும் நமக்கு ஏற்படும். அப்போதான் நம்முடைய பலம் என்ன அப்படின்னு நமக்கே தெரியும். அதிர்ஷ்டம் அப்படிங்கிறது நல்ல நேரம்லாம் அல்ல. நமது இலக்கு அடைய நன்றாக உழைக்கும் நேரம்தான் நல்ல நேரம். தனது குறிக்கோளில் விடாப்பிடியாக உள்ள மனிதன் தான் வேண்டியவை எல்லாவற்றையும் பெறுவான். சிலருக்கு விரைவில் கிடைக்கும், சிலருக்கு தாமதமாக கிடைக்கும். ஆனால் எல்லோருக்கும் கிடைத்தே தீரும். எதையும் யாரையும் மறக்க முயற்சி செய்து நிம்மதியை இழக்கவே கூடாது. அதை அப்படியே விட்டு விடுங்கள். காலம் அதை அப்படியே மாற்றி போட்டுரும். இந்த உலகை விட்டு செல்லும் பயணத்தில் நம்ம கூட யாரும் வரப்போவதே இல்லை. நம்முடன் வரும் மற்றவர்களை பற்றி சிந்திக்கும் அளவிற்கு அவ்வளோ முக்கியமானதும் கிடையாது. நம்மை பற்றி நம்ம சிந்திப்பது கிடையாது அப்படிங்கிறது தான் வருத்தம். நம்ம எந்த அளவிற்கு ஒருவருக்கு தேவைப்படுகிறோமோ அதை பொறுத்து தான் நமது முக்கியத்துவம் அவங்களால வரையறுக்கப்படுகிறது. அவ்வப்போது அது மாறவும் செய்யும். எல்லோரையும் சந்தோஷப்படுத்த நினைப்பவர்கள் தான் பெரும்பாலும் சந்தோஷம் இல்லாமல் தவிக்கிறாங்க. தனிமையில் எப்பொழுதும் வாடுகிறார்கள். புத்திசாலி நபர்களுக்கு நண்பர்கள் ரொம்ப ரொம்ப குறைவாகத்தான் இருப்பாங்கன்னு ஒரு ஸ்ட்ராட்டஜி சொல்லுது. புத்தி அதிகமாக அதிகமாக உண்மையான நட்பு ஊட்டம் குறைந்து கொண்டே போகுமா. யாருக்காகவும் காத்திருக்காதே. நம்ம காத்திருப்பதால் நம்முடைய ஆயுள் கொஞ்சம் கூட அதிகரிக்காது. நீ செய்ய வேண்டியதை இன்றைக்கே செய். மனதில் இடம் பிடிக்கும் வரை, மனதில் இடம் பிடிக்கிற வரைக்கும் வார்த்தைகளில் தேனை கலந்து பேசுவாங்க. ஆசைகளும் தேவைகளும் தீர்ந்து விட்டா நம்முடைய புன்னகை கூட அவங்களுக்கு சே எப்படி சிரிக்கிறான் பாரு அப்படின்னு சொல்லிட்டு போயிட்டே இருப்பாங்க. வயதாகி கொண்டிருப்பதை பற்றி கவலையே படாதீங்க. சிலருக்கு அந்த வாய்ப்பு கிடைப்பதே இல்லை. ரொம்ப சீக்கிரம் இறந்து விடுவார்கள். விளக்கு அளித்து அன்பை வாங்கவும் கூடாது, அன்பை கொடுக்கவும் கூடாது. அதை அப்படியே சுரக்கிறது, அப்படியே கொடுக்கணும். அந்த ரெண்டுக்கும் அப்படி கொடுத்தா மதிப்பு இருக்காது. வாழ்க்கையில் எப்பொழுதும் கற்றுக்கொண்டே இருக்கணும். அதே போல் இழந்து கொண்டேவும் இருக்க வேண்டியது இருக்கிறது. அதெல்லாம் பற்றி கவலைப்படக்கூடாது. சில நேரம் அன்பு, பல நேரம் நிம்மதி. தன்னைத்தானே சரி செய்து கொள்ள எப்பொழுதும் முயற்சிக்கணும். அதை விட சிறந்த மாற்றம் வேற ஒன்றுமே கிடையாது. யாருமே இல்லாமல் அனாதை ஆகும் வாழ்க்கையை விட எல்லோரும் இருந்தும் அனாதையாவது ரொம்ப கொடுமையானது. இந்த உலகத்தில் யாருமே அனாதை கிடையாது. உறவுகளோடு கூட்டத்தில் நிற்பது ரொம்ப எளிது. தனியாக நிற்பது தான் ரொம்ப கடினம். காலம் கடந்த பின்பு தான் அதெல்லாம் தெரியும். காலத்தின் அருமையும் நேசித்தவருடைய அன்பும். இந்த உலகத்தில் அனைவருக்கும் யாரோ ஒருவர் மூலம் ஏதோ ஒன்று தேவைப்பட்டு கொண்டே இருக்கிறது. அதுவரை அவர்களை சார்ந்தே வாழ்கிறார்கள். இந்த அடிப்படையில் தான் அன்பு, பாசம், நட்பு, மரியாதை, பயம் என்ற அலங்கார வார்த்தைகள்லாம் ஒட்டிக்கிட்டு இருக்குது. அன்புக்கு விலை என்றைக்குமே அன்பாகத்தான் இருக்க முடியும். அதனால தான் அதை எளிதாக வாங்கவும் விற்கவும் முடியவதில்லை. இயலாதவன் கையில் ஏந்தும் இறுதி ஆயுதம்தான் விமர்சனம். இயன்றவன் அதை தடுக்க பயன்படுத்தும் ஆயுதமே புன்னகை. சிரியுங்கள், புன்னகையோடு இருங்கள். பிறரை குறைத்து பேசி நம்முடைய மதிப்பை நம்ம கூட்ட நினைக்கவே கூடாது. அப்படி செய்வதால் கூடுவது நம்முடைய தலைக்கணமே தவிர புகழ் இல்லை. உலகிலேயே மிகப்பெரிய முட்டாள்தனம் நம்ம போலவே நாம் விரும்பியவர்கள் இருப்பார்கள் அப்படின்னு நம்ம நினைக்கிறது தான். பாசம் வைப்பது தவறு இல்லை. பாசத்தின் அருமையை தெரியாதவர்களின் மீது பாசம் வைப்பது தான் மிகப்பெரிய தவறு. எதிர்மறையான மனிதர்களிடத்திலிருந்து நம்ம சற்று விலகியே இருக்கணும். அவங்க ஒவ்வொரு தீர்விலும் பிரச்சனைகளை மட்டும்தான் பார்ப்பாங்க. அதில் இருக்கிற நன்மையை பார்க்க மாட்டாங்க. நன்மையோ தீமையோ அவரவர் செய்யும் செயல்களுக்கு உண்டான பலனை இன்னைக்கு இல்லாட்டியும் என்றாவது நிச்சயம் நாம் அனுபவித்தே ஆக வேண்டும். அடுத்தவர்களுடைய குறைவுகளை தேடுவதை விட நிறைகளை தேடுங்கள். உங்கள் மனம் பக்குவம் அடையும். கடல் பெரியது தான், ஆனால் சந்தோஷங்களை தருவது என்னவோ சின்ன சின்ன அலைகள் தான். ஆகையால் காண்பதை காட்டிலும் கிடைப்பதை கொண்டு மகிழ்ச்சியாக வாழ கற்றுக்கணும். ஒருவர் மீது வைக்கப்பட்ட நம்பிக்கை உடையும் போது தான் இனி யாருமே தேவையில்லை அப்படின்னு நினைப்பு வந்து விடுகிறது. தெரிந்தே தவறு செய்பவர்களிடம் நியாயம் கேட்டு நம்ம போராடவே கூடாது. அவர்கள் செய்த தவறுகளை நியாயப்படுத்த பல பதில்களை அவங்க வைத்திருப்பாங்க. சிரித்து பாருங்கள், உங்கள் முகம் உங்களுக்கே பிடிக்கும். சிரிக்க வைத்து பாருங்கள், உங்கள் முகம் சுற்றி இருக்கிற எல்லாருக்கும் பிடிக்கும். நேர்மை என்பது மிக அரிதான பொக்கிஷம். அதை கீழ்த்தரமான மனிதர்களிடமிருந்து எதிர்பார்க்கவே கூடாது. அழகானது பிடிக்கிறது என்பதை விட பிடித்தால்தான் அது அழகாக தெரிகிறது அப்படிங்கிறது தான் உண்மை. பிறருக்கு அறிவுரைகளை அளவாக நம்ம கொடுக்கணும். ஏன்னா அவரவர் சூழ்நிலைகள் வேறு, அவரவர் பாதைகளும் வேறு. தொலைவில் இருந்து பார்க்கும்போது நாயும் நரியும் ஒன்றாகத்தான் தெரியுமா. அருகில் இருந்தால்தான் நாயின் நல்ல குணமும் நரியின் தந்திர குணமும் புரியும். சில மனிதர்களும் அது போன்றவர்கள் தான். கணிப்பது கொஞ்சம் கடினம்தான். பேச்சு திறமை அப்படிங்கிறது
சரியான இடத்துல, சரியான சமயத்தில் சரியாக பேசுவது மட்டுமல்ல, தவறான வார்த்தைகளை பேசிவிட வேண்டும் அப்படின்னு மனம் துடிக்கும்போது பேசாமல் இருப்பதும் பேச்சு திறமை தான். நேர்மை தவறாமல் வாழ்பவனை விட நேரத்திற்கு தகுந்தாற்போல் வாழ்பவனே நிம்மதியாக வாழ்கிறானா. எதிர்பார்ப்புகள் மனதிற்கு பிடித்தவரிடம் மட்டும்தான் வரும். ஆனால் ஏனோ யாரும் அதை புரிந்து கொள்வதே இல்லை. நல்லவர் கெட்டவர் என யாரையும் நம்ம தீர்மானித்து விடவே கூடாது. சூழ்நிலைகள் எவரையும் தலைகீழாய் புரட்டி போடும் வல்லமை கொண்டது. கெட்டவை எப்போதும் தானாகவே நம்ம தேடி வந்து சேரும். ஆனால் நல்லவற்றை எப்போதும் நாம தான் கேட்டு பெற வேண்டும். அன்பாக இருந்தாலும் சரி, அது ஆறுதலாக இருந்தாலும் சரி. புரியாத இடத்துல அனைத்துமே குப்பை தான். செருப்பாய் பிறருக்காக உழைத்தாய் என்றால் நிச்சயம் ஒரு நாள் நம்ம கலட்டி விடப்படுவோம். விடை தேடிய பயணம்தான் வாழ்க்கை. சிலருக்கு விடை தெரியவில்லை, பலருக்கு வினாவே புரிவதில்லை. பேச முடியாவிட்டால் போராடு, சிரித்து கொண்டே போராடு. உன் வாழ்க்கை உன் கையில். நன்றி, வணக்கம்.